அன்னதான கந்தனின சிறப்பிக்கப்படும் யாழ்ப்பாணம் தொண்டமானாறு செல்வச்சந்நிதியில் வறுமையில் உள்ள திருமணமாகாத 111 ஜோடிகளுக்கு சிங்கப்பூர் தம்பதி திருமணம் செய்து வைத்திருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலைமை காரணமாக திருமணம் செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய 111 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கின்றனர். குறிப்பாக சிங்கப்பூரை வதிவிடமாக கொண்ட துறை தம்பதியினரின் நிதியுதவியில் 111 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. தாடி, கூரை சேலை மற்றும் திருமணத்திற்கான இதர செலவுகளுக்கும் பணம் வழங்கப்பட்டு 111 தம்பதிகளுக்கும் இன்றைய தினம் செல்வச்சந்நிதி ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறாக திருமணம் இடம்பெற்றுள்ள 108 தம்பதியினரையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள 15 பிரதேச செயலகங்கள் ஊடாக தெரிவு செய்திருக்கின்றனர். இன்றைய தினம் வெகு விமர்சையாக திருமண நிகழ்வு இடம்பெற்றுள்ளதுடன் இந்த 111 ஜோடிகளையும் வாழ்த்தியும் வருகின்றனர். விமான கல்யாணங்கள் மற்ற பேருக்கு செஞ்சுருக்காங்க. அதுக்காக நேற்றுக்காரன் பண்ணேன் 108 பேருக்கு 50 3 வருஷம் கஷ்டப்படுறோம். எப்படி பண்ணுறது? இந்தியாவில் பண்ண பார்த்தா முடியல. கடைசியாக தேவனோட ஒரு பெண் வந்தது. அவர் கரெக்டாக அதெல்லாம் செலக்ட் பண்ணி அவர் இந்த நல்ல இது வந்து எனக்கு ரொம்ப இந்த மனைவிக்காரர்கள் மூத்தமாக இப்போ மனைவி பேசுவோம். காலி 4 கிராம் காலி, வேறு வந்து வேஷ்டி சாலை, பூர சாரி, வேறு வந்து 10 ருபீஸ். சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம். நாங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி கடவுளை வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் அதாவது இன்றைக்கு செல்வச்சந்நிதி ஆலயத்திலே அதாவது 110 கல்யாணங்கள் எங்களோட யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாகவும் சிங்கப்பூரை நிரந்தர வசிப்பிடமாகவும் கொண்ட திருமதி மற்றும் சுமதினி தம்பதிகள் அவர்களுடைய புத்திரர் எல்லோரும் இங்கே வந்து சிறப்பாக செல்வச்சந்நிதி ஆலயத்திலே நடைபெற்றிருக்கின்றது. நாங்கள் 110 பேர் முதல் 108 இருந்தார்கள். பிறகு 110ஆக வந்தது. கடைசி நேரத்தில் இன்னும் ஒருவர் வந்தார். அப்போ அவருக்கு நாங்கள் அந்த தாலி செய்ய முடியல. இருந்தும் இப்போது அவருக்கு மஞ்சள் கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கும் அப்போ எல்லாருக்கும் 111 பேருக்கு நாங்கள் இன்றைக்கு செய்து வச்சிருக்கிறோம். அவருக்குரிய தாலியும் பின்பு அவர்கள் அனுப்பி அவர்களுக்கு ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய அந்த கல்யாணத்தை நாங்கள் அவர்கள் இதை முந்தி இந்தியாவில் செய்வோம் என்று அங்கே இங்கே செய்வோம் என்று அவர்கள் வழிபட்டது. நாங்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அவர்கள் இலங்கையிலே தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டதுக்கு அமைய இந்த எல்லோரும் இலங்கையர்கள். அதனுடைய இலங்கையில் எவ்வளவு மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை செய்யணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றோம். அவர்கள் தொடர்ந்தும் சில வாழ்வாதார உதவி திட்டங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர் நேற்று ஏர்போர்ட்லேருந்து வரைக்க சொன்னார், இந்த உமன் ஹெட் ஃபேமிலி, அதாவது பெண்களை தலைமைத்துவமான குடும்பங்களுக்கு தாங்கள் வாழ்வாதார உதவி திட்டம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகையால் இன்னும் ஒரு சிறிது இது ஒரு நெருக்கடியாக இருக்கிறபடியாக இன்னொரு 2-3 மாதம் கழித்து வாழ்வாதார உதவி திட்டமும் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். ஆகையால் இப்படியான உதவி திட்டங்களை அவர்கள் சிங்கப்பூரில் புலம்பெயர்ந்து கனகாலமாக இருக்கு. ஆனால் இருந்தும் இங்கே வடமாகாணத்திலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும் என்று இங்கே வந்து இதை செய்கிறார்கள். ஆனால் புலம்பெயர்ந்த மக்களும் இதை கருத்தில் கொண்டு இங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும்.
மற்ற இந்த இந்த இதை முன்வந்து செய்வதற்காக திருமதி துறை தம்பதிகள் அவர்களுக்கும் அவர்களுடைய புத்திரர்களுக்கும் மிக பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிக்கிறதோடு இந்த இவ்வளவு விடயத்தையும் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி செய்து தந்தது யாழ்ப்பாண டிஎஸ் சுதர்சன் தலைமையிலான இந்த டிஎஸ் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த ஆட்களை செலக்ட் பண்ணி அதாவது தகுந்த முறையில் சரியான ஆட்களை தெரிவு செய்யணுன்றதுக்காக ஒவ்வொரு யாழ்ப்பாண நாட்டில் இருக்கிற 15 பிரதேச செயலகங்களில் உண்டாகவும் கிராம உத்தியோகத்தர் உள்ளிட்ட உதவியோடையும் தான் இந்த குடும்பங்களை நாங்கள் தெரிவு செய்து சரியான முறையில் இந்த திருமணத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் அதை விட கோயில் நிர்வாகமும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு தந்தார்கள். அவர்கள் கோயிலுக்கு ஒரு திருமணத்துக்கு எடுக்கிற காசை விட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். உணவு விஷயத்தில் கூட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். அப்படி இது எல்லோருடைய பங்களிப்பிடையும் இது ஒரு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் பிரதேச செயலர்கள், கோயில் நிர்வாகம், கிராம உத்தியோகத்தர் மற்றும் இந்த தம்பதிகள் எல்லோருக்கும் இந்த இந்த இது நல்ல வடிவாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் எல்லோருக்கும் நன்றி சொல்வதுடன் இந்த 111 குடும்பங்களும் எதிர்காலத்திலே சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இன்னைக்கு அவர்களை வாழ்த்தி நாங்கள் செய்து வைக்கிறோம்.